தான் தேர்தல் அந்த பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. 4 தொகுதிகள் கேட்டிருக்க மாதிரி சொல்றீங்க. அங்க அதோடைய வீரியம் அந்த எதிரொலி எப்படி இருக்கு, திமுக எப்படி இருக்கு? பிற கட்சிகள்ல இருந்து அழைப்புகள் இன்னும் உங்களுக்கு வருது. அதிமுக இன்னும் உறுதிப்படுத்தாம இருக்கிறாங்க, அழைப்புகள் வருதா? இந்த தேர்தல் சூழலில் மாநாடு நடத்தியதன் நோக்கம் மிகவும் உயர்ந்த நோக்கம். இந்தியா கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பங்கேற்ற ஒரு கூட்டம் இது. இன்னும் சொல்ல போனால் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்ற முதல் பிரச்சார தொடக்க விழா என்று கூட நாங்கள் அதை அறிவிப்பு செய்திருக்கிறோம். திமுகவோடு நாங்கள் நடத்துகிற பேச்சுவார்த்தைக்கும் அந்த மாநாட்டின் நோக்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அந்த மாநாடு நடத்தவில்லை என்றாலும் கூட நாங்கள் 4 தொகுதிகள் வேண்டும் என்று தான் கேட்டிருப்போம். ஆகவே மாநாட்டை தேர்தலில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு உத்தியாக நாங்கள் கருதவில்லை. அந்த எண்ணத்திலும் அதை நாங்கள் ஒருங்கிணைக்கவில்லை. அது வேறு, இது வேறு. ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் 4 தொகுதிகள் வேண்டும் அல்லது 5 தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கத்தான் செய்கிறோம். ஒரு கூட்டணியில் பல கட்சிகள் இடம்பெறுகின்றன. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு கட்சி, எங்கள் பிரச்சனை மட்டும்தான். திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் அனைத்தையும் அரவணைக்க வேண்டிய கடமை இருக்கிறது, நெருக்கடி இருக்கிறது. ஆகவே அவர்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும், யாரையும் விட்டுவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் தொகுதிகளை பகிர்ந்து கொள்கிற உத்திகளை கையாளுகிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்களும் புரிந்து கொண்டு நாங்கள் அவ்வப்போது சுமூகமான தீர்வை எட்டியிருக்கிறோம். இந்த முறை நாங்கள் 4 தொகுதிகளை கேட்டிருக்கிறோம். 3 தனித் தொகுதிகள், ஒரு பொது தொகுதி. ஒவ்வொரு தேர்தலிலும் பொது தொகுதிகளை நாங்கள் கேட்டு வருகிறோம். 2001 பொது தொகுதி கேட்டிருக்கிறோம், 2006 பொது தொகுதிகள் கேட்டிருக்கிறோம். அப்போது கூட முகையூர் என்ற ஒரு பொது தொகுதியை வாங்கி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அப்போது அந்த தொகுதியில் போட்டியிட்டு இருக்கிறார். அதற்கடுத்து நடந்த தேர்தலில் புவனகிரி நாங்கள் பொது தொகுதி வாங்கியிருக்கிறோம், உளுந்தூர்பேட்டை பொது தொகுதி வாங்கியிருக்கிறோம், சோழிங்கநல்லூர் பொது தொகுதி வாங்கியிருக்கிறோம். இவர் முதல்ல சோழிங்கநல்லூரில் பொது தொகுதி நின்றிருக்கிறார். ஆகவே பொது தொகுதி கேட்பது என்பது புதிய ஒரு அணுகுமுறை அல்ல. அந்த அடிப்படையில் இந்த முறையும் நாங்கள் பொது தொகுதி கேட்டிருக்கிறோம். பேச்சுவார்த்தையின் போது இறுதியாக முடிவு செய்வோம். 4 எண்ணிக்கை உறுதியாக இருக்கீங்களா? இல்லை, அதுதான் எங்கள் ஆசை, அதுதான் எங்களுடைய நோக்கம். இல்லை, அதில் உறுதியாக இருப்போம்னா அதுக்கு என்ன பொருள்? அதாவது உறுதியாக இருப்போம்னா நாங்கள் சின்னத்தை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நாங்கள் ஏற்கனவே தனி சின்னத்திலே, அதுவும் குறிப்பாக இந்த பானை சின்னத்திலே போட்டியிட்டு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது ஒரு பதிவு. ஆகவே அடுத்து திரும்ப நாங்கள் சின்னத்தில் எந்த ஊசலாட்டத்தையும் பெற்றிருக்கவில்லை. அதில் எங்களுக்கு எந்த ஊசலாட்டமும் இல்லை, மாற்று கருத்து இல்லை. பாஜகவோட தேசிய குழு கூட்டம் முடிஞ்சிருக்கு. பிரம்மாண்டமாக 2 நாள் டெல்லியில் நடந்தது. தமிழக தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைம் எங்களுடைய கூட்டணி, பாஜக தலைமையிலான கூட்டணி தமிழகத்தில் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றுவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய கருத்து? அது டங் ஸ்லிப்பில் சொல்லியிருப்பாங்க. வேறு ஏதாவது ஸ்டேட்டை சொல்கிறது வேறு தமிழ்நாடுன்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் அவங்களால அதை வாக்கு வங்கி கணக்கையே தொடங்க முடியாது. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய நிலை. பூஜ்யம். ஏற்கனவே எங்கள் மாநாட்டிலேயே தமிழ்நாடு முதல்வர் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா பூஜ்யம் என்று சொல்லியிருக்கிறார். அதை நான் வழிமொழிகிறேன். இவிஎம்ஐ எதிர்த்து வருகிற 23ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். ஏற்கனவே ஒரு முறை இதே கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் 1 மாதத்திற்கு முன்பு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். இரண்டாவதாகவும் அதே கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பதற்கு காரணம், வட இந்தியாவில் இவிஎம்முக்கு எதிராக நடக்கிற அளவுக்கு போராட்ட விழிப்புணர்வு தென்னிந்தியாவில் இன்னும் உருவாகவில்லை. தமிழ்நாட்டில் அதை பற்ற வைக்க வேண்டும், அந்த போராட்டத்தை வலுப்பெறச் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் மீண்டும் 2வது கட்டமாக இந்த ஒப்புகை சீட்டுடன் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை 100 விழுக்காடு பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அதிலே தோழமை கட்சி தலைவர்களையும் அழைத்து பங்கேற்க செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.